புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா தீத்தானிப்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிட சமூக மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு பட்டா வழங்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். மேலும் ஏற்கனவே 30 பேருக்கு பட்டா வழங்க பணத்தை பெற்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பிரேம்குமார் என்பவர் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக செட்டிநாடு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் 4500 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்து தப்பியோடிய பிரேம்குமாரை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்து தங்க செயினை பிறையரசன் மற்றும் அருண்குமார் என்ற இளைஞர்கள் பறித்து சென்றுள்ளனர். இந்நிலையில் இவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு 3 வருடம் கடுங்காவல் தண்டனையும் 30,000 ரூபாய் அபராதமும் விதித்து சிறையில் அடைக்கப்பட்டனர். கன்னியாகுமரி அருகே முகமது அலி அலிம்ஷா என்பவர் வீட்டில் NIA அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இவருக்கு தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக வந்த தகவலின் பேரில் அவரது வீட்டில் உள்ளவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் செலவில் குரோம்பேட்டை GST சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற வார சந்தையில் அதிக மக்கள் கூடியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் அரசு ஊழியர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கட்டிடத்தின் பல்வேறு பகுதிகளில் சேதமடைந்த நிலையில் அரசு பள்ளி கட்டிடம் செயல்படுவதால் குழந்தைகளின் பெற்றோர் அச்சமடைந்துள்ளனர். மேலும் பராமரிப்பு பணிகளை செய்தும் சரியாக செய்யவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்கள் ஊர் ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் முடிய நடந்துட்டு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி காங்கிரீட் எல்லாம் உடஞ்சி எல்லாம் கீழே அப்பப்போ கீழே விழுந்துகிட்டே இருக்குங்க. பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்தை சுற்றி விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த காங்கிரீட் குழந்தை மேலே விழுந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பாதிப்பு தான். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கொப்பரை விலை உயர்ந்து 125 ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. ஓமலூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலத்தில் 11,629 கிலோ கொப்பரை 13,93,304 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வீட்டை கையகப்படுத்த வந்த வங்கி அதிகாரிகளை பொதுமக்களும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வீட்டு லோன் கட்டிய பிறகும் ஏலம் விட்டதாக கூறி வீட்டை ஜப்தி செய்ய வங்கி அதிகாரிகள் வந்ததாக பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடியில் வண்டல் மண் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி வருவாய்த்துறையினருக்கு மனு அளித்தும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் நேரடி ஆய்வு மேற்கொண்டு இதை தடுத்து நிறுத்த கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.